லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்னா. நாம் தமிழர் உறுப்பினராகிய ராஜா பேரன் அவர் சமீபத்தில் தான் அவர் கட்சியில் இணைந்தார். இணைஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவர் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். இந்த பிஸ்னஸ்னால ஒரு சில பிரச்சனை வந்து இப்போ சமீபத்தில் வழக்கறிஞர் ஆல்டன் நெல்சன் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர், அவர் வீட்டில் நடந்த அந்த சம்பவங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை உருவாக்கிடுச்சு. அது உண்மையிலே அந்த லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அதே சமயம் இந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத அன்னைக்கு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா இது பேச வேண்டிய ஒரு விஷயம். ஒரு இணைய கருத்து விவாதங்கள் அப்படிங்கிறது, உரையாடல்கள் இதெல்லாம் பரஸ்பரம் ஒருத்தர் விமர்சிக்கிறோம், மாற்று கருத்து வைக்கிறாங்க, எதிர் கருத்து வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு இணைய உரையாடல்களோ அல்லது சமூக வலைதள உரையாடல்களோ அல்லது கருத்தியல் உரையாடல்களாகவோ அது இருக்கணும். அதுக்கு மாறாக இந்த மாதிரியான வீடு தேடி போய் இது பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப உள்ளபடி அதிர்ச்சியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த ராஜாபுரன் அப்படிங்கிறவர், அந்த ஜிம்பாய், அவர் அவருடைய இந்த உடல் இது அப்படி தான் அவர் தன்னை அடையாளப்படுத்திவிடுவார். ஆமாம், அது எல்லாமே நல்லா தான் போச்சு. அடிப்படையில் அவருடைய தனிப்பட்ட முகம் என்னன்னு நமக்கு தெரியாது. காணொலியில் அவருடைய பிஹேவியர், அவர் பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், தமிழ் தேசிய அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறதெல்லாம் அவருக்கு மீது ஒரு நல்ல மதிப்பீடு இருந்தது. அது மாதிரி தான் அவர் நிறைய இந்த நாங்குநேரி இஷ்யூலாம் கூட அவருடைய சுயசாதி விமர்சனத்துக்கு அதெல்லாம் கடந்து அந்த சமயத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு நேர்மையாக இதய சுத்தியோடு எடுத்திருந்தாப்புல. அதனால் கூட நான் அவர்கிட்ட ஒரு நேர்காணல் நடத்தணும்னு கூட நினச்சிருந்தாங்க. அப்படியே ஒரு பொதுத்தளத்தில் ஒரு நல்ல மதிப்பீடுகளோடு அறியப்பட்ட ஒரு மனிதர். ஆனால் தேவையில்லாமல் வேறு எங்கேயோ, அதாவது எங்கேயோன்னு நடக்கிறது இந்த நாட்டாமல் பண்ண போனவன் அல்லது விலைக்கு விடுறதுக்கு போனவன் கடைசியில் மாட்டிவிடுவான். அது அப்படி தான் இந்த விவகாரத்தில் நடந்து போச்சுன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு சம்மந்தமான அந்த வழக்கறிஞர் தம்பி அவருடைய இதுவுமே பொதுவான அதிகாரத்தில் இருப்பவர்களை எல்லாம் கடுமையாக விமர்சித்து காணொலியில் போடக்கூடியவர், அமைச்சரையே எதிர்த்து. ஆமாம், மனோ தங்கராஜ் எல்லாம் கடுமையாக விமர்சித்து இது பண்ணதில் அவருடைய பங்களிப்பு முக்கியமானது. அவர் ஒரு பொதுவான எப்போவுமே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்காங்க, ஒரு கட்சியில் அந்த கட்சியில் போய் சேர்றது, அந்த கட்சியோடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு அந்த சிந்தனையை ஏற்றுக்கிட்டு அதில் பயணிப்பவர்கள் வேறு. பொதுவாக எனக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்குது, எனக்கு இது சரின்னு படுறான்னா அது சரின்னு சொல்வேன், தவறுன்னு பட்டா தவறுன்னு சொல்வேன் அப்படின்னு நினைப்பவர்கள் வேறு. இந்த கேரக்டர்கள் எவர் வந்தாலும் அவர்கள் மனநிலையை அது அப்படி தான் சொல்லுவாங்க. நம்மளாம் அந்த மாதிரியான கேரக்டர்கள் தான். நமக்கு இவங்க சரியாக இருக்காங்க, அவன் சரியாக இருக்கும், இந்த சமயத்தில் இவங்க கூட நம்ம துணையாக இருக்கணும். ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா பாதிக்கப்பட்டவர் பக்கத்தில் நியாயம் இருக்குன்னா நம்ம அவர் பக்கத்தில் இருக்கிறது தான் சரி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பேசக்கூடியவர்கள். இந்த மாதிரியான கேரக்டர் தான் அந்த தம்பின்னு நினைக்கிறேன். அதனால் அவர் விமர்சிச்சிருக்காரு. அவர் ஒரு கருத்து வைக்கிறாரு, நாம் தமிழர் மீது ஒன்று வைக்கிறாரு. அது அவதூறாக கூட இருக்கலாம், அது ஆதாரமற்ற குற்றச்சாட்டாக இருக்கலாம். அப்போது அதை சட்ட ரீதியாக நம்ம அதை எதிர்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பதிலுக்கு அவர் ஒரு காணொலி போடாரு, பதிலுக்கு இவங்க ஒரு காணொலி போடலாம், அவரை அட்டாக் பண்ணி அவரை காமெடியாக பண்ணலாம், வைக்கலாம். அப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் தேவையில்லாமல் ஒரு ராஜாபுரன் அவரு அதில் ஒரு அந்த யூடியூபருக்காக, இது யூடியூபர்களுடைய மோதல், சமூக வலைதளத்துடைய மோதல். அந்த யூடியூபருக்கு ஆதரவாக ஏன்னா ராஜாபுரன் சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த யானை கவுளம்ங்கிற ஒரு புது ப்ராடக்ட்டு, ஏன்னா எல்லாருக்கும் இப்போ பசங்களுக்கு கட்டுமஸ்தாக உள்ள வைக்கணும் அப்படிங்கும்போது இவர் ஒரு பொருளை தயாரித்து சந்தைப்படுத்துகிறாரு. அப்போ அந்த சந்தைப்படுத்துறது வணிகமாக மாறுது. அது ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்கு இல்லைங்களா. அதை ஒரு தொலைக்காட்சியில் அதை காணொலியாக போட்டு நிறைய பேர் வாங்கினவங்க நம்பி வாங்கியிருப்பான். அவன் எதை நினச்சி நம்பி வாங்கினான்னு தெரில, அது கொண்டு ஒர்க் அவுட் ஆகிருக்காது போல இருக்குது. அப்போ அது பல விமர்சனங்கள் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட்டு சந்தைக்குன்னு வந்துட்டுன்னா அதை 4 பேர் விமர்சிக்க தான் செய்வாங்க. இப்போ நம்ம 2 பேர் பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. ஆமாம், நம்ம இப்போ 2 பேர் பேசுகிறோம், இந்த பேசுகிறது நம்மளுடைய அரங்கத்தில் நம்ம அலுவலகத்தோடு இருந்தால் அது யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் நம்ம ஒரு பொது தளத்தில் ஒரு காணொலியாக நம்மளுடைய ஒரு சமூக வலைதளத்தில் பதிவிடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல பலரும் பல வகையான கருத்துக்களை சொல்லுவாங்க. சிலர் ஆபாசமாக பின்னூட்டம் போடுவாங்க, திட்டுவாங்க. நம்ம அவங்களெல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போகிறது தான். இது யாரும் மேலேயும் போய் புகார் கொடுக்குறதோ வைக்கிறதெல்லாம் வெட்டி வேலை. ஏன்னா சமூகலையும் திருத்திக்கிறோம். ஆமாம், அது ஒரு நம்ம செஞ்ச தவறு, நம்ம பேசினது தவறுனா அதை மறுபரிசீலனை செஞ்சு நம்ம அதை திருத்திக்கிட்டோம். அதுதான் பக்குவமாக இருக்க முடியும் இல்லையா. அப்போ அதுக்கு போயிட்டு ஒருத்தர் மேலே புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கிறவங்களாம் இந்த மாய உலகத்தில் அது மேலும் மேலும் பெரிதாக தான் மாறும். இந்த விவகாரத்தில்
அங்கே எங்கேயோ ஆரம்பித்தது எங்கேயோ போய் முடிஞ்சு கடைசியில் அவங்களுடைய ப்ராடக்ட் சம்மந்தமான இதை வந்து இந்த யூடியூபருக்கு ஆதரவாக நாம் தமிழரில் இருக்க அந்த யூடியூபருக்கு ஆதரவாக இவர் இறங்கின உடனே அந்த ராஜா பாரன்கிறவர் இறங்கின உடனே அவருடைய ப்ராடக்டையும் சேர்த்து இவர் அந்த காணொலியில் கடைசியாக பேசின அந்த காணொலியில் சொல்லிடுறாப்புல. அதுக்கு வந்து அந்த சான்றிதழ்லாம் இருக்கா இல்லையாங்கிறது அவர் பேசுகிறாரு. அதில் வந்து அவர்கிட்ட ஆதாரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை இவங்களிடம் எல்லா சான்றிதழும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வெறும் சிம்பிளாக ஒரு வக்கீல் நோட்டீஸ் ஒரு 1000 ரூபாயில் முடிஞ்சிருக்கும். ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க அந்த தம்பிக்கு, இப்போ நீ ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்க, இதுக்கு வந்து பதில் சொல்லி இல்லைனா வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டு முடிஞ்சு போச்சு. இதோட முடிஞ்சிருக்கும். இந்த நேரில் போய் பேசுகிறது அப்படிங்கிறது இது வந்து சிக்கல் தான் அப்படிங்கிறத நம்ம அன்னைக்கு நடந்த அந்த காணொலியின் மூலமாக பார்த்துக்கிட்டோம். இந்த நிகழ்வில் என்னென்னா, அந்த வழக்கறிஞர் நெல்சன் அவர்கள் வந்து பொதுவாக எல்லா கட்சிக்காரங்களும் அவர் விமர்சிச்சிருக்காரு. இதில் வந்து அவர் பிரபல அந்த யூடியூபரை வந்து நிறைய டைம் விமர்சித்தா தான் அவங்க 2 பேருக்குள் நடந்த பிரச்சனை தான் இவர் வந்தார். இதுதான் ஒரு காரணியாக இருக்குது. இப்போ இவருடைய பொருட்கள் வந்து இவர் ஒரு தயாரிக்கிற ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு, தன்னை வந்து ப்ரமோட் பண்ணி செய்கிறார்ல, அந்த பொருள் தரம் இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு குற்றம் சொல்கிற நபர் நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்தி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து குற்றம் சொல்லணும். இல்லை யாரோ ஒருத்தர் வாங்கினாங்க, யாரோ ஒருத்தர் அதை பயன்படுத்தினாங்க, அவங்க எங்கிட்ட சொன்னாங்க, அதனால் நான் வீடியோ போடுறேன் அப்படின்றது வந்து தவறான கருத்து. அப்படி இருந்தால் நீங்கள் ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸை அவங்களுக்கு அனுப்பிடலாம். தான் வந்து பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களே, கண்டிப்பாக அதனால் அவங்ககிட்ட ஒரு நியாயம் கேட்குறது அவங்க வீட்டுக்கு போனதில் என்ன தான் சார். இப்போ என்னென்னா, நம்ம ஒரு சந்தை, நம்ம ஒரு பொருளை உருவாக்குறோம், கஷ்டப்பட்டு உருவாக்குறோம். அந்த பொருளுக்குன்னு ஒரு வணிக சந்தையை உருவாக்குற போது அதை வந்து ஒரே ஒரு காணொலி போட்டு அதை டுபாக்குறோம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும்போது அது வணிகத்தை வீழ்த்தக்கூடியதான். அப்படிங்கும்போது இயல்பாகவே எல்லாருக்கும் அப்படி தான் அந்த ராஜாபரன் அவங்க மனைவி அவங்கெல்லாம் கோபத்தில் போய் நேரில் போய் கேட்டு அவனுக்கு புரிய வைப்போம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. ஆனால் அது வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தா அது முடிஞ்சிருக்கும். அவரும் அட்வொகேட்டு, அதுக்கான சரி அவர்கிட்ட சான்றிதழ் இருந்தால் அவர் இது பண்ண போகிறாரு. இப்போ அங்கே நடந்த அந்த காணொலிகளை அன்னைக்கு முழுக்க உட்காந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப ஒன்று அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா இது தேவையில்லாமல் இதை பண்ணி இழுத்து விட்டாங்களே அப்படின்னு வருத்தம் நமக்கு வந்து இதை நம்ம திரும்ப சொல்கிறோம். இது வந்து இப்படி நடந்திருக்கக்கூடாதுங்கிற இதில் தான் சொல்கிறோம். அதே சமயம் நம்ம சார்பானவர்கள் அல்லது நம்ம வந்து விரும்பக்கூடியவர்கள் ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா நம்ம கண்ணை மூடிட்டு கடந்து போக வேண்டியதில்லை. அது தவறு அப்படின்னா தவறுன்னு சொல்லி, இப்போ நம்ம நாளைக்கு தவறு செஞ்சோம்னா தவறுன்னு சொல்லி கட்ட தான் போகிறாங்க. அதுதான் வந்து நம்மளை திருத்திக்கக்கூடியதாக இருக்கும். இந்த செயல் அவங்க நேராக கேட்க போன வரைக்கும் சரியாக தான் இருந்தது. அந்த வீட்டில் போய் அவங்க தந்தை, அந்த பையனுடைய தந்தை ரொம்ப வெளியே நிற்க வச்சு பேசி அனுப்பி விட்டுருக்கலாம். சரி வாங்க உள்ளே வாங்க உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்னு பேசி கூப்பிட்டு போகிறாங்க. திடீர்னு அந்த தம்பியும் வர்றாப்புல, அவர் வராமல் இருந்தால் வேற வந்துட்டாப்புல. அந்த அவருடைய சொந்த வீட்டுக்கு இவங்க போய் வாங்க வாங்கன்ட்டு இவங்க போய் அந்த ஆட்டிடியூட்லாம் வந்து என்னன்னா ஓவர் ஆட்டிடியூட் ஏதோ ஒன்று பண்ணணும். அந்த இல்லை அது என்னன்னா அந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தன்னுடைய உடல் பலம் அந்த தோற்றமே வந்து எதிரியை வந்து நடுங்க வைக்கும் அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கை இருக்குல்ல. எங்கள் அப்பா அடிக்கடி ஒரு பழமொழி சொல்வார், வந்து ஜாடியா சே டர்னானை பத்லே சே லட்னானைன்னு ஒரு ஹிந்தி பழமொழி சொல்வார். அதோடைய அர்த்தம் என்னன்னா, தடியாக பார்க்குறதுக்கு அஜானுபாகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிறவனை பார்த்து பயப்படக்கூடாது. அதே சமயம் நோஞ்சா மாதிரி ஒருத்தன் இருக்கான்னு நினச்சி அவன்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது அப்படின்பார். ஏன்னா பெருவாரியாக மும்பையில் நாங்கள் பார்த்த ரவுடிகள் கேங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா தனுஷ் மாதிரி சுல்லா மாதிரி தான் இருப்பாங்க. சாதாரண பொருள் எடுத்து சம்பவம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். அது மாதிரி இந்த உடல் பருத்து இருக்குல்ல, இந்த ஜிம் உடல்கள் வேறு, ஒரு இயற்கையான ஒரு விவசாயியுடைய கட்டுமஸ்தான உடல்ங்கிறது வேறு. அது இயற்கையான உடல், உழைப்பில் வர்ற உடல் வேறு, புரோட்டீன்களால் உருவாக்கப்படுற உடல் வேறு. ஆமாம். அப்போது அந்த தன்னுடைய உடல் படத்தை நம்பி ஒருத்தங்களோட வீட்டில் போய் உட்காந்துட்டு நீங்கள் நியாயம் கேட்ட போன்ற வரைக்கும் சரி, தம்பி நீ பண்ண தப்புப்பா, இது பண்ணாங்க, இனிமேல் இந்த மாதிரி வேலையை செய்யாதப்பா, உனக்கு ஒன்று மன்னிப்பு கட்டி நீ வீடியோ போட்டு ஒன்று முடிச்சுட்டு வந்தால் வேற. ஆனால் அந்த பையன் வந்து சொல்கிறாப்புல எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சத்தம் போடாதீங்க அப்படின்னு அவர் சொன்னால் என்ன செய்வ அப்படின்ட்டு அவர் ராஜாபரன் ஏறி போகிறார். இதுதான் தொடக்கம். அப்போது அந்த இடத்துல அந்த எண்ணம் எதில் வருது? நான் என்னுடைய உடல் பலம் என்ன வந்து உண்மையை உடல் வலிமையாக இருந்தால் ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல. கான்ஃபிடென்ட் வரும் சரி, ஆனால் பல நேரங்களில் உடல் பலனை விட மூளை பலம் தான் வந்து எப்போவுமே வெற்றி பெறும். பார்த்தீங்கன்னா ஜிம் பாய்ஸ் உடல் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள்னு உடலை ஏற்றி வச்சுட்டு கடைசியில் அவன் எங்கே போய் நிற்கான்னு சொல்லுங்கள், டென்னிஸுக்கிட்ட அடி வாங்குற ஜிம் பாய்ஸை தான் நிற்பான். டென்னிஸ் தான் ஜெயிப்பான். இதுதான் வந்து எதார்த்தம். மூளை இவ்வளோ நீங்கள் படை வீரனாக என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு கட்டுமஸ்தாக இருந்தாலும் உங்களுடைய படையை வழி நடத்துறதுக்கு அமைச்சர் போட்டு கொடுக்குற ஸ்கெட்சு தான் வந்து வழி நடத்தும்.
தளபதியுடைய கட்டளை தான் வழி நடத்தும். இதெல்லாம் உடல் பத்தி பருமன் சண்டை போடுறதுக்கு தான் பயன்படும். அது மற்றபடி மூளை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒபை த ஆர்டர் அப்படின்னு அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, அவனுக்கு வேற எதுவும் கிடையாது. வெட்டுனா வெட்டு, அடினா அடி. அதுதான். அது பல நேரங்களில் தடி எடுத்தவன் தண்டல்காரங்கிற மாதிரி பல நேரங்களில் உங்களுக்கு கை கொடுக்கலாம். ஆனால் கடைசியில் அதே தான் உங்களை வந்து வீழ்த்தவும் செய்யும். அப்போ இது வந்து தேவையில்லாத ஒரு செயலை அங்கே வந்து அவரை தள்ளி விடுறாரு. அதன் பிறகு நடக்கிற உள்ளுக்குள்ள கலவரங்கள், இந்த இதை சண்டை இதுக்கெல்லாம் அது ஆகுது. குடும்பத்தில் பெண்கள் பெரியவங்களாம் இருக்கும்போது இந்த பிஹேவியர் இது தவறானது. இது ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த நம்ம காணொலியை பேசுகிறோம். ஏன்னா நாம் பேசுகிறோம், திராவிடத்தை விமர்சிக்கிறோம், இந்துத்துவத்தை விமர்சிக்கிறோம், இதெல்லாம் நம்ம பல முறையும் விமர்சிக்கிறோம். இப்படி நாம் தமிழரை சேர்ந்தவர்கள் பலரும் காணொலியில் பட்டு விமர்சிக்கிறாங்க, கருத்தியலாக பேசுகிறாங்க. நாம் தமிழர்னாலே ஒரு அறிவு பிள்ளைங்க, எல்லாம் வந்து கருத்தியலாக பேசக்கூடிய பிள்ளைங்க, இயற்கை சார்ந்த விஷயங்கள் பேசக்கூடிய விஷயங்க, அறிவியலை அரசியலை அறிவுபூர்வமாக அணுகக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு பேர் இருக்குல்ல. ஒரு திமுககாரங்கன்னா பழைய தாத்தா காலத்து திமுக அப்படின்னு ஒரு இதெல்லாம் இருக்குல்ல. மற்ற கட்சிகள்லேருந்து இது ஒரு முன்மாதிரியான கட்சியாக இருக்குது. இந்த விவகாரத்தில் நாம் தமிழருக்கு ஏதாவது பங்கு இது இருக்கா, அந்த கட்சி சார்ந்த பிரச்சனை இருக்கான்னா கிடையாது. நேரடியாக கிடையாது. நேரடியாக கிடையாது. இது ஒரு அவர்கள் பற்றின ஒரு ப்ராடக்ட் சம்மந்தமானதை ஒருத்தர் காணொலியில் பேசுகிறாரு, அதுக்கான எதிர்வினை தான் நடக்குது. ஆனால் இப்போ தோட்டம் என்ன ஆகி போச்சு, அவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர், அவர் வந்து கூட போனவர், கூட்டு போய் சமாதானம் பேசுறதுக்கு கூட்டு போனவரும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் ஆகிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, நாம் தமிழர் கட்சி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருவாக்கி வச்ச அது எல்லா பொது தளத்தில் பிம்பங்கள் வந்து தகருதில்ல. இந்த காணொலிகள் அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. அப்போ இவங்க பேசுறது ஒன்று, செய்கிறது ஒன்று அப்படிங்கிறத பொது தளத்தில் ஒரே ஒரு நாள் கட்டி காப்பாற்றுற பேர் முக்கியம் இல்லை, ஒரு செகண்டில் அந்த பேர் இல்லை. இப்போ ராஜாபுரன் மேலே இருந்த அந்த மதிப்பீடுகள், அவருக்கு ஒரு நல்ல பேர், அவர் மேலே எல்லாருமே வந்து நல்ல மதிப்பீடுகள் தான் வச்சுருந்தாங்க. அவரை ஒரு நல்ல இதாக இருந்தது தான் வந்து இது பண்ணாங்க. அவரை வந்து ஒரு சாதிக்குள்ளே அடைக்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் எல்லாரையுமே இதாக தான் இருந்தாங்க. ஒரு நல்ல தமிழ் தேசியவாதி எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருந்தாப்புல. ஆனால் இந்த ஒரு சிறு செயல், ஒரு சிறு ஆத்திரம் எல்லாருக்குமே நடக்கும். நம்மளும் இந்த மாதிரியான தவறுலாம் செய்வோம். ஆனால் நம்ம 4 பேருக்கு புத்தி சொல்லலாம். ஆனால் நமக்கு நடக்கும்போது தான் அது எப்படி செய்வோம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனாலும் இந்த இடத்துல அவர் வந்து பொறுமையாக கையாளுறதா, இல்லைன்னா களத்துக்கே போகாமல் ஒரு நோட்டீஸில் அனுப்பியிருந்தா. இதனால் அவருக்கு எவ்வளோ பெரிய பின் விளைவுகளில் பின் விளைவுகள், அவரோட பிம்பம் சரிஞ்சு போச்சு. அந்த அங்கே நடந்த மோதல், அடுத்தவங்களுடைய ஊருக்குள்ளே போய் எவ்வளோ நாள் வழக்கு, காவல் நிலையம் சிக்கல் தான். அது ஒன்று, அதை விடுங்க. இந்த காணொலி, இந்த சம்பவம் மட்டும் தேர்தலுக்கு முந்தைய நாள் நடந்துருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம் தமிழர் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், விஜயுடைய வரவால் நாம் தமிழருடைய 8% வாக்கில் இருந்து 1% இறங்கினா கூட வீழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அது 4% இறங்கியிருக்கு. இந்த தோல்வி வந்து எதிர்பாராதது. அது ஒரு காலத்தில் ஒரு புயல் அடிக்கும், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு அலை வீசும். அது விஜயுடைய அலை வீசியிருக்கு. இதில் எல்லா கணிப்புகளும் தவிடுபடியாக மாறிச்சு. இதை கணிக்க முடியாத தேர்தலாக இருந்தது. நாமும் கூட களம் மாறப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி நடந்து போச்சு. அப்போ இந்த சம்பவம், இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாது. இதை வந்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது. இனிமேலும் இப்படியான நிகழ்வு நடக்கக்கூடாது. ராஜாவாரனும் அவங்க மனைவியும் வந்து இந்த வழக்கில் இருந்து ஏதோ ஒன்றும் வகையில் அது இதாகணும். ஏன்னா இப்போ ஆட்சி வேற, தாவைக்கு ஆட்சி ஆகிட்டு, அந்த பையன் வேற டிவிக்கு ஆதரவாளராக வேற இதாகிட்டாப்புல. இப்போ இன்னும் சிக்கல் தான். இனிமேல் வழக்கு சார்ந்த விஷயத்துக்கே அலைகிறது போகிறது அப்படிங்கிறது தான் நடக்கும். அதில் என்னென்னா, அந்த பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க அப்படின்னா அதில் வந்து அருவாளை கொண்டு போக வேண்டிய தேவை என்ன இருக்குது? நீங்க சமாதானம் பேசுறீங்க. அதுதான் வந்து டோட்டலா வந்து அது இல்லாம போய் சண்டை போட்டு இருந்தா கைகளை போட்டு அந்த சமயத்துல பரஸ்பரம் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, ஒரு வார்த்தை விட்டாரு, சண்டை வந்துட்டு பாடினா வேற. ஆனா நீங்க கையில பையோட வந்து அறுவலட்டு போயிருக்கீங்கன்னா அப்போ நீங்க ஒரு முன் திட்டத்தோட போயிருக்கீங்க அப்படிங்கிறது தானே. இப்போ வந்து காவல்துறை வழக்கு பதிஞ்சு இருக்கு, கைது பண்ணி உள்ள போட்டிருக்காங்க. இனிமேல் அந்த வழக்கு டிவிக்கு ஆட்சி, அப்போ இனிமேல் அந்த வழக்கு வந்து தீவிரமாகும். இது தேவையில்லாத ஒரு பிராண்டு, ஒரு பொருள், எங்கேயோ ஆரம்பித்த ஒரு யூடியூப் சண்டை, இவ்வளோ இப்போ யாருக்கோ ஒருத்தருக்காக ஒரு சண்டை நீ போய் மாட்டிக்கினீங்க. இதுதான், இப்படி தான் நடந்து போகும். அதாவது சம்மந்தமே இல்லாமல் செவனேன்னு போகிறவன் வந்து மாட்டிக்கிடுவான் அப்படிங்கிறது ராஜாவாரனுடைய விவகாரத்தில் நடந்தது தான். துயரம் தான். ஆனால் அது வந்து இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்க. ஒரு பக்கம் நம்ம அதை வந்து இப்படி நடந்திருக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட இந்த அணுகுமுறை தவறானது. இது அதனால தான் நம்ம இந்த உரையாடலே நடத்துறோம். இவ்வளோ கெட்டதுலேயும் ஒரு நல்லது என்ன அப்படின்னா, ஒரு வேளை இவர் கையில் இருக்கும்போது சம்பவங்கள் மாறி ஏதாவது நடந்திருந்தா அசம்பாவிதம். ஆமாம், அது பெரிய படியோட போயிருக்கும்ல. நல்லவெல்லாம் அவங்க மனைவி வந்து அதை பிடிங்கி இது பண்ணிட்டாங்க. அந்த சமயத்தில் அந்த பெண்ணை அவங்க ஒரு
அவங்க அலோவ் பண்ணிருக்க கூடாதுங்க. ஆமா. இப்படி கொண்டு வராருன்னும் போது ஆமா. நீங்க அந்த மோட்டோவே உடைச்சிருக்கணும். ஏங்க ஒரு பெண்ணுன்றது என்னன்னா பாதுகாக்கக்கூடியவள் தான் பெண்ணு. ஆமா. இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டா அப்புறம் எப்படி என்ன பண்றது? அது அந்த பிரச்சனைக்கு அந்த அம்மா அவங்களுடைய பேச்சும் கூட ஒரு வகையில காரணம் தான். அது இந்த இந்த அளவுக்கு போயிருக்க கூடாது. இல்லைன்னா நீங்க மட்டும் தனியா வந்து நீங்க வந்து கேட்டிருக்கலாம். பேசியிருக்கணும். அது எல்லாத்தையும் விட இது ஒரு வக்கீல் நோட்டீஸ்ல முடியக்கூடிய விஷயங்க. இவ்வளோ பெரிய இதுக்கு நம்ம நேர்ல விவகாரம் போய் சண்டை போட்டு இது பண்றதெல்லாம் அவசியம் இல்லாத. அதுவும் அவங்களோட ஊருக்கு போயிருந்தா அது என்ன மாதிரியான சூழலை உருவாக்கும். அப்போ என்னன்னா அதான் நம்ம சொன்னோம், அந்த என்கிட்ட இருக்கு உடல் இது பலம் இருக்கு அப்படின்னா, எப்போவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க. ஸ்ட்ரீட் ஃபைட் வேற, நம்ம இந்த கராட்டே குங்ஃபு அது ஃபைட்டு வேற. வேற. அது அது ஸ்டேஜ் ஃபைட்டு. அது ஃபிக்ஸ் செய்யப்பட்டது. ஸ்ட்ரீட் ஃபைட் வேற, அதுல ஸ்டேஜ் ஃபைட் வேற. வேற களமே வேற. அதே மாதிரி நல்ல புத்திசாலி, நல்ல வீரன் என்ன பண்ணுவான்னா சண்டையை தவிர்ப்பான். அவன் என்ன எதிர்ல என்ன வேணாலும் நடந்தான். சண்டை இறுதி கட்டத்தில் தான் சண்டைக்கான இதாக இருக்கணும். எடுத்த உடனே நான் எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும், வர்மம் தெரியும், அது தெரியும். திருச்சண்டையில் நாலா பக்கம் இருந்தும் ஆயுதம் இது வரும், தாக்குதல் வரும், சமாளிக்க முடியாது. நான் புருஸ்லியா இது பண்ணுறதுக்கு புருஸ்லியாவே இருந்தாலும் கூட அதெல்லாம் நம்ம திரையில் பார்க்குறோம். திரையில் பார்க்குறது வேற, இது வேற. களச்சண்டைங்கிறது வேற. களச்சண்டையில் எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் 4 பேர் சேர்ந்து இது பண்ணும்போது அதை வந்து சமாளிக்க முடியாது. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு சந்திப்போம்ண்ணா. நன்றி. நன்றி.